ஹாய் ஹலோ ஷோபா ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா பொங்கல் ப்ளஸ் மகர சங்கராந்தி உட்ராயன் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நடந்த விளாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் எடுத்த விளாக் தான் இது. அன்றைக்கி நைட்டு வந்து தமிழ் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. பொங்கல் ரிலீஸை ஒட்டி சரின்னு தான் போனோம். ரொம்ப நாள் ஆச்சு இங்கே தமிழ் படம் பார்த்தே. ரிலீஸ் ஆகியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மாலில் தான் ரிலீஸ் ஆகிருந்தது. படம் என்னமோ ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது. சரி, ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயமேன்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். பையன் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டே தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்களை படமே பார்க்க விட மாட்டான் எப்போவுமே. சரின்னு அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருந்தது. பஞ்சாபி செலிப்ரேஷன் தான். பஞ்சாபிஸ் ஃபேமிலி மட்டும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் போகி பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நெருப்பெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கு பேர் சாரி எனக்கு மறந்து போயிடுச்சு. தெரிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. பையனுக்கு பழக்கச்சாயம் செஞ்சு கொடுக்கலான்னு தான் செஞ்சிட்ருந்தேன். நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ பனங்கள் கொண்டோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒயிட் சர்க்கரை வந்து இதுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப குழுன்னு ஆகிடும். ஸோ வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ வந்து இதில் நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரவையும் ஆட் பண்ணணும். கோதுமை வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திங்கன்னா ரவை வந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாகவே இருக்கணும். மைதா மாவில் தான் இதை செய்வாங்க. நான் கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனுக்காக கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். ஒரு பிஞ்சு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து கிள்ளி போடுற பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வடகத்துக்கெல்லாம் கிள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை நைட்டில் சாப்பிட்லாம். இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டு போகாது. முக்கியமான விஷயம், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு. என் பையன் வாழைப்பழம்லாம் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காக செஞ்சது தான் இது. நீங்களும் உங்கள் குழந்தைங்க இந்த இருந்தால் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். உட்ராயன் ஃபெஸ்டிவலில் சரி எப்படி இருக்குதுன்னு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். செம்ம சூப்பரான கலர்ஃபுல்லாக பலூனு பட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே மார்க்கெட்டுக்கும் போயிடலான்னு போனோம். செம்ம சூப்பரான ஒரு கொடுவா மீன்கள். சைஸ் பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும். 6 கிலோ இருந்தது. 2 பேருக்கு மட்டுமே என்ன வாங்குதுன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கலை. ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட் என் பையன் 3 பேருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மீன் தான் சொல்லணும். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே போய்ட்டதுனால நிறைய மீன் கடை வைக்கலை. அப்போ தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வாங்கலாமேன்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு. வெஜ் மார்க்கெட்டுக்குள்ளே உட்ராயன் ஃபெஸ்டிவல்னால் இங்கே வானம் ஃபுல்லாக ஒரே பட்டமாக தான் இருந்தது. இந்த வெயில் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவ்வளோ பட்டம் விட்டுட்ருப்பாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இதை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, பச்சை சென்னா தான். நம்ம ஊரில் சென்னா தான் பார்த்துருப்போம். இது வந்து ஸ்கின்னோடு இருக்கிறது. இதோட டீட்டெயில் ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணி விடுறேன். டைம் கிடைக்கும் போது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காயும் ரொம்பவே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து துவரக்கான்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் ஊர்லலாம். நீங்கள் தமிழில் உள்ளதுக்கு பார்த்துருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பெங்களூர் சைடில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் அப்லோட் பண்ணுவேன். மார்க்கெட்லேருந்து எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அப்படியே சர்ச் கிளம்பிட்டோம். எப்போவுமே போகும்போதே போயிடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மாதம் ஆரம்பிப்பாங்க, லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். சர்ச்செல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு வீட்டுக்கு. இங்கே வந்து மகர சங்கராந்தியை ஒட்டி எல்லா ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு நிறைய ஸ்டாலாக போட்டிருப்பாங்க. ஃபுட் ஸ்டால் தான் போட்டிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இல்லை வீட்டில் கூட சமைக்க மாட்டாங்க போல இருக்குது, ஃபங்க்ஷன் நாளே ஃபெஸ்டிவல் வந்தாலேன்னு சொல்லிட்டு. இது வந்து பியூர் வெஜ் மார்க்கெட். இது நம்ம ஊர் கரும்பெல்லாம் இருந்தது, பார்க்கவே ஆசையாக இருந்தது. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஃபுட் ஸ்டால் இருந்தது. சரி, என்ன தான் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே சுட சுட எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் முன்னாடியே போடுறதுனால நல்லா இருந்தது.
இந்த டிஷ் வந்து உந்தியுன்னு சொல்லுவாங்க, குஜராத்தி செய்கிற ரெசிபி. செம்ம டேஸ்ட். இது எப்படா இந்த இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன்னு தோணுச்சு. பாருங்கள், ஜிலேபியெல்லாம் அப்படி சுட சுட போட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கும். ஜிலேபி வந்து என்னோடய ஃபேவரெட்டு. என் பையன் ஸ்கூலில் சாப்பிட்டு பழகியிருக்கான் இந்த டோக்லா. ஸோ அவனும் கேட்டான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சூடான ஒரு ஜிலேபி. என் ஹஸ்பண்டோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதோட டேஸ்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் யார் பாப்பா வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த உந்தியோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பூரியோட இந்த உந்தியை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்தளவுக்கு இருந்தது. நம்ம ஊரில் பொங்கல் சமயத்தில் நாட்டு காய்கறிலாம் வச்சு அவியல் செய்வோம்ல, அவங்க வந்து நாட்டு காய்கறிலாம் வச்சு இந்த மாதிரி உந்தியும் செய்கிறாங்க. பெரிய பெரிய கத்திரிக்காய், இங்கே வந்து பர்பிள் கலர் வந்து யான் கிடைக்கும், அதையும் வச்சு செய்கிறாங்க. யான்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கருணக்கிழங்கு சொல்லுவோம்ல அதுதான். நான் துவரக்காய் சொல்லியிருந்தேன்ல அதுதான். சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம், மற்ற வேலையெல்லாம் நம்ம தானே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு சைட் பை சைட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஊர் துவரப்பருப்பு தான். இதோட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நான் குஜராத் வந்து இந்த 2-3 வருஷத்தில் இன்றைக்கி தான் இதை தடவை செஞ்சேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இது கொண்டக்கடலை. இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து புளிக்குழம்பாகவும் வைக்கலாம், குருமா குழம்பாகவும் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பை ஃபைனலாக உரிச்சிட்டேன் எல்லாத்தையும். நல்ல முத்தின காயாக இருந்தால் எல்லோ கலரில் இருக்குது, கொஞ்சம் பிஞ்சு மாதிரி இருந்ததுன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நைட்டு கொஞ்சம் நேரம் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம், பையன் கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கல் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சிருந்தேன். மத்தியானம் லஞ்சு செய்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை ஆஃபீஸில் செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போயிட்டு வரலாமான்னு கேட்டதுனால குக்கிங் வேண்டான்னு சொன்னால் எந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் பிடிக்காது. ஸோ ஜம்முன்னு ரெடியாகி கிளம்பியாச்சு. நல்லா இளையராஜா சாங் கேட்டுகிட்டே 3 பேரும் போயிட்டுருந்தோம். அப்பாவும் பையனும் வேஷ்டி சட்டை தான் கட்டியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட், நீ புடவை கட்ட மாட்டியா, என்றைக்கு தான் நீ கட்டுவேன்னு வேறு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே சூப்பரான சக்கரை பொங்கல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு பின்னாடி இந்த தூக்குனாங்குருவி கூட இருந்தது. நான் ஃபஸ்ட்டு தடவை இதான் நேரில் பார்க்குறது. பப்பாளி காய் பாருங்கள், வேர்லேருந்து உச்சி வரைக்குமே ஒரே சைஸில் இருந்தது. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸ்வீட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பட்டை விடாமல் எப்படி, ஸோ பட்டம் விட்டுட்டு இருந்தார் என் பையன். அவனுக்கு விட தெரியலன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் பட்டை விடலைன்னு அவ்வளோ ஈஸி தானே, இதுக்கு என்ன பெரியஸாக இருக்கும்னு நினச்சேன். நிஜமாகவே ரொம்ப கஷ்டம். எந்த பக்கம் காற்று வீசுதோ அது பக்கம் தான் விடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிக் அண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என் பையனுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நிறைய மாமாவை பார்த்தாலே கொஞ்சம் ஜாலியாகிடுவான். எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ரிலீஃப்னு தான் சொல்லணும். எல்லாமாவும் அப்படி தானே இருப்பீங்கல்ல. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சைட் கேப்பில் நானும் கொஞ்சம் நேரம் மொபைல் செக் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோஸும் பார்த்துட்ருந்தேன். எனக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. அழகு கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கும்போதே சாப்பாடு ரெடி ஆகிட்டுன்னு சொன்னாங்க. செம்ம சூப்பரான சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், 2 வகை சட்னி. வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வந்து பெப்பர் சிக்கன் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதையும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. 2 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. ஆன் த வேயில் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருந்தது. இது என்ன செடின்னு தெரில, ஆனால் கண் கிட்டுற தூரம் வரைக்கும் அழகான மஞ்சள் போர்வை போட்டின மாதிரி ஃப்ளவர்ஸ், குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ். அங்கே நின்று ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. பையனுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவன் மட்டும் கொஞ்சம் நச்சு பண்ணிக்கிட்டே இருந்தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.